நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வருமா? டயபெட்டிஸ் அண்ட் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் டைரக்ட்லி வேரிகோஸ் வெயின்ஸோடு ரிலேட்டட் இல்லை. பட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு காலில் புண்ணு இருக்கிறது பல காரணங்கள்னால இருக்கலாம். டயபெட்டிஸில் எல்லாரும் காமனான மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, காலில் புண்ணு இருக்குது, சுகர்னால தான் காலில் புண்ணு இருக்குது, சுகர்னால தான் புண்ணு இருக்குது. பட் சுகர்னால எந்த உறுப்பு, எந்த ஆர்கன் பாதிப்புனால புண்ணு இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணணும். சுகர்னால முதல்ல பாதிப்படைகிறது நர்வ்ஸ், நரம்புகள். நர்வ்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கில்னா தெரிகிறது, நம்ம கை அசைச்சா மூவ் பண்றது. ஸ்கில்னா தெரிகிறது சென்சரி நர்வ், கையை அசைக்கிறது மோட்டார் நர்வ். ஸோ இந்த நர்வ்ஸ் பாதிப்புனால கால் மரத்து போயிடும். செருப்பு கால்லேருந்து கழண்டு போகிறதே தெரியல டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் நியூரோபதி, அதுதான் முதல் காரணம். ரெண்டாவது விஷயம் வாஸ்குலோபதி. வாஸ்குலோபதினா காலுக்கு ஆர்ட்ரீஸுங்கிறது தமனி, சுத்தமான ரத்த ஓட்டம் கொண்டு போகிறது, அதில் ஏற்படுற பாதிப்பு. அதில் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் பொழுது கொழுப்பு படிதல்னால இரத்த குழாயில் அடப்பு வருது. அந்த இரத்த குழாயில் அடப்பு வர்றதுனால பிளட் சப்ளை ஆக்சிஜன் கம்மிங்கிறதுனால புண்ணு, நாள்பட்ட புண்ணு 3 வாரம் 4 வாரம் ஆகியும் கட்டிட்டே இருப்பாங்க, ஆறாமல் இருக்கும். ஸோ டைரக்டாக டயபெட்டிஸும் வேரிகோஸ் வெயின்ஸும் லிங்க்டு இல்லை. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் ரிலேட்டடாகவும் புண்ணு இருக்கலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் இந்த நியூரோபதி இல்லை வாஸ்குலோபதி, நர்வ்ஸ் பிளட் வெசல்ஸ் பாதிப்புனாலையும் புண்ணு இருக்கலாம். அதை ஒரு வாஸ்குலர் சர்ஜன், மருத்துவரை அணுகி அவங்க இது எல்லாத்தையும் ஒரு சில பேசிக் டெஸ்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆர்கன், எந்த பார்ட் எஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாதான் புண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும், திரும்ப திரும்ப புண்ணு வராமையும் இருக்கும்.